ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கடைசி வீடியோவில் எது வரைக்கும் பார்த்தோன்னா, சீனியர் படிப்பாளி பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அவங்க ஷாக்கில் உட்காந்துருந்துருப்பாங்க, என்னடா பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல். அவனா இதை பார்த்து இந்த பிள்ளைங்க ஓகே சொல்லாமல் போயிட போகுதுன்னு நினச்சி கல்லை தூக்கி மண்டையில் வச்சுட்டு, நீ ஓகே சொல்லலைன்னா நான் என் மண்டையை உடச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கான். இதை பார்த்து அந்த பிள்ளைக்கு செம்ம சிரிப்பு வந்துடுது. ஆமாம் நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஒத்துக்கிறேன். இந்த 2 ஜோடியும் சேர்ந்துருச்சு. அடுத்து என்னென்ன கலாட்டெல்லாம் நடக்க போகுதுங்கிறத இந்த 10வது வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. லேடி சீனியர் வீட்டுக்கு வந்துட்டு போன கோவத்தில் ஹீரோயின் செம்மையாக கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. அவங்களுக்காக கோவமாக வருது. ஏன்டா இந்த பிள்ளை வேற வீட்டுக்கு வருது, ஹீரோ இந்த பிள்ளையும் சேர்ந்துருவாங்களா அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டே கையில் இருந்த கப்பை கீழே விட்டுறாங்க. அதுவும் விழுந்து உடஞ்சிருது. இந்த சத்தத்தை கேட்டு ஹீரோ வேக வேகமாக ஓடி வந்து பார்த்தா, உனக்கு என்ன வேலை, நீ போ, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை செம்மையாக திட்டுறாங்க. அதை பார்த்த ஹீரோவா அங்கேயே நின்றுட்டுருக்காரு. இன்னும் என்னடா நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஏன் வீடுமா, நீ நல்லா க்ளீன் பண்ணுறியா என்னங்கிறத நான் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் காண்டேற்றிட்டு இருக்காரு. இதை பார்த்த ஹீரோயினா, உன் சீனியர் அளவுக்குலாம் நான் க்ளீன் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கடுப்பில் சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோ, அவங்க நல்லா க்ளீன் பண்ணுவாங்கன்னு உனக்கு எப்படிமா தெரியும், லேபை சூப்பராக க்ளீன் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி செம்மையாக ப்ரைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தா ஹீரோயினுக்கு வந்துச்சே கோவம் பிடிச்சி செம்மையாக திட்டி விட்டுறாங்க. அந்த சைடை அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்த சர்க்கிள்லையும் டேமேஜ் ஆயிடுது. இங்கே பாரு, நீ சர்க்கிளை டேமேஜ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டால், இப்போ என்ன அதுக்கு என்ன கொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்தி விட்றாங்க. இவள்கிட்ட பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கிளை தூக்கிட்டு ஹீரோ பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிடுறோக்கு கொஞ்சம் உடம்புலாம் சரியானதுனால சரி லேபுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி உட்காந்துருக்காரு. ஹீரோயின் தான் பேச மாட்டேங்கிறாங்கல்ல, அவங்க கிளம்பி வெளியே போன பிறகு இவரும் பின்னாடியே போய் லேபுக்கு ஒரு வழியாக போயிடுறாரு. அங்கே போனால் கோளாறு கேட்குறான், எங்கடா மைக்ரோஸ்கோப்பு வாங்கிட்டு போனேன் இன்னும் ரிட்டனே பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் யோசிச்சு பார்த்துட்டு, ஐயையோ ஒரு வேளை மைக்ரோஸ்கோப்பை திருட ட்ரை பண்ணுறியா, போச்சு போச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ப்ரொஃபஸர் வந்துடுறாரு. அவரும் சேர்ந்து என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்படி இவன் திருட ட்ரை பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூவைட்ட கேட்குறாங்க. ஏன்டா மைக்ரோஸ்கோப்பை வச்சுட்டு வந்தேன்னு கேட்டால், நான் மறந்துட்டேன் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. இதை பார்த்த ப்ரொஃபஸருக்கா, நீ அடிக்கடி இப்போல்லாம் எல்லாத்தையும் மறந்துக்கிட்டே இருக்கியே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் இந்த லவ் மேட்டர் ஞாபகம் வருது. மறுபடியும் பேட் நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து கதை கேட்டுட்டு இருக்காங்க. இப்படிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது, என்னது அந்த பொண்ணு உன் வீட்டுக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் வந்ததை கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கும். போச்சு போ, இதுதான் ரீசன், இது கூட தெரியாமல் இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி ப்ரொஃபஸர் ஒரே போடா போடுறாரு. ஒரு வழியாக ஹீரோயின் எதுக்கு கோவப்படுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்து என்னென்ன பண்ண போகிறாருங்கிறத வாங்க பார்க்கலாம். சரி, நிம்மதியாக கேன்டீன்லையாச்சும் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்தால் அங்கேயும் லேடி சீனியர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா இவங்களோட ஒரே அக்க போரா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கடுகடுன்னு பேச முடியாமையே சிரித்து மழுப்பிட்டு அங்கேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து உட்காந்தா அந்த பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டாக கேட்குறாங்க, யார்டி அவங்கள பார்த்து சிரித்து பேசிகிட்டு இருக்க, பொண்ணு வேற அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட ஹீரோயினுக்கு இன்னும் கடுப்பாகுது. அவங்களா கூவை கூட இருக்கவங்க லேப் அசிஸ்டன்ட் மாதிரி அப்படின்னு சொல்லவும், போச்சு அவனுக்கும் இவங்களுக்கும் ஏதோ லவ்லாம் செட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வம்பளுத்து விடவும், அதெல்லாம் ஒன்றும் செட் ஆகாது, அப்படியே செட் ஆனாலும் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வரப்பாக இருக்காங்க. லேடி சீனியராக சாப்பாடு வாங்கிட்டு இவங்க இருக்க டேபிள் நோக்கியே வரா. ஹீரோயினோ அவங்க ஃப்ரெண்டோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டுக்கு பாய் ஃப்ரெண்ட்லேருந்து மெசேஜ் வருது, எனக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கிவே அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாப்பாடு வாங்க போகிறேன், நீ சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. லேடி சீனியர் அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக வரவும் ஹீரோயின் தனியாக உட்காந்துருக்க பார்த்து அவங்களும் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணும் ஒரு பையனும் லவ் இல்லாமல் ஒரு பியூரான ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இதை கேட்ட ஹீரோயினுக்கா, அதெல்லாம் இருக்கலாமே, ஏன் நீங்கள் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால், உனக்கும் ஹீரோவுக்கும் எந்த தொடர்பும் இல்லையா, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஒரே போட்டுறாங்க. இதை கேட்ட ஹீரோயினுக்கா, ஹீரோவை ஃபஸ்ட்டு பார்த்தது, அவங்களுக்கு இடையில நடந்த சண்டை, எல்லா மொமெண்ட்ஸுமே அப்படியே ஞாபகம் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் அப்படிலாம் எதுவுமே இல்லையே, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரே போட்டுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோ அந்த பக்கம் கிராஸ் ஆகுறாரு. இருமா நான் ஹீரோவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அவங்க போகிறாங்க. ஹீரோயினுக்கா
ஒரே எம்பாரசிங் ஆயிடுது. உடனே வந்த ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வேக வேகமாக கேன்டீனை விட்டு வெளியே ஓடி போயிடுறாங்க. அவங்க ஃபோனையும் மீல்ஸ் கார்டையும் அந்த இடத்தையே வச்சுட்டு போயிடுறாங்க. லேடி சீனியர் ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து பார்த்தா 2 பேருமே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. சரி அவங்க ஏதோ வேலையாக போயிருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோனும் மீல்ஸ் கார்டும் இருக்குது. அதை எடுத்து ஹீரோ பத்திரமா வச்சுக்கிறாரு. அந்த பக்கம் போன பிறகு ஃப்ரெண்டாக திட்டுறாங்க. ஏண்டி நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ளே பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்டா, இன்றைக்கி என்னோட ட்ரீட்டுமா, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தாராள மனசோடு பேசுகிறாங்க. அந்த ரீசனை சொல்ல முடியாமல். சரி ஃபோனு கொடு, என்னோட பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுவான்னு சொல்லி ஃபோனை கேட்டா, அப்போ தான் ஞாபகம் வருது ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்தது. சரி வா வேகமாக போய் எடுக்கலான்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. அப்போ ஹீரோ கிட்டேருந்து கால் வருது. உன்னோட ஃப்ரெண்டோட ஃபோனும் மீல்ஸ் கார்டும் என்கிட்ட தான் இருக்குது, நீ லேபில் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. சரி வா லேபுக்கு போய் வாங்கலான்னு ஃப்ரெண்டை கூப்பிட்டா, இல்லை என் பாய் ஃப்ரெண்டுக்கு நான் சாப்பாடை கொடுக்கணும், நீ போய் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சரி லேப்குள்ளே போகலான்னு பார்த்தா ஹீரோ லேப்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்காரு. இவன் எங்கடா போகிறான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா லேடி சீனியரும் வெளியே வராங்க. இதுங்க 2 சேர்ந்து ஏதோ திருட்டுத்தனம் பண்ணது போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. 2 பேரும் ஒரு ரூம்குள்ளே போய் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆல்ரெடி அந்த இடத்துல கோளாறு உட்காந்துருப்பான். அவன் ஒரு பூனைக்குட்டி வளர்த்துட்டு இருப்பான்ல, அதை கேர் பண்ண முடியாமல் ஹீரோட்ட கேட்கலான்னு சொல்லி தான் இந்த ரூமுக்கு வந்து எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோயினா தப்பாக நினச்சிப்பாங்க. கதவு பக்கத்தில் போய் ஒட்டி கேட்டால் லேடி சீனியர் பூனை எடுத்துகிட்டு இது க்யூட்டாக இருக்குல்லன்னு சொல்லி ஹீரோ பக்கத்தில் வராங்க. அவராக பயந்து போய் ஆமாம் செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஹீரோயினுக்கா செம்ம கடுப்பாகுது. இப்படி போகுதா வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து எதிர்ப்புற வந்த ப்ரொஃபஸர், நீ என்னம்மா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டால், ஹீரோவை பார்க்க வந்தேன் பட் அவன் எங்கன்னு தெரில அப்படிங்கவும், அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் கதவை திறந்துட்டு வெளியே வந்துடுறாரு. நான் இங்கே இருக்கேன் ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு ஹீரோயினையும் ப்ரொஃபஸரையும் மாறி மாறி பார்க்குறாரு. வெளியே வந்த ஹீரோவா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியாமா அப்படின்னு கேட்டா, இல்லை நான் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணல, ஃபோனை சீக்கிரம் கூடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. அதை பார்த்தா ஹீரோவா, ஏம்மா அவசரமாக ஓடுற, எத்தனை மணிக்கு இங்கேருந்து கிளம்புவ வீட்டுக்கு போக அப்படின்னு கேட்டால், அது ஏன் அதெல்லாம் உனக்கு தேவையில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்ம மூட் ஆஃபோட பேசிகிட்டு இருக்காங்க. சரி எனக்காக வெயிட் பண்ணு, நீ எத்தனை மணிக்கு போகிறேங்கிறத சொல்லு அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் சொல்ல முடியாது, உன் வேலையை பார்த்துட்டு நீ தனியாக போ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. இவருக்கா ஒரு தாட்டு ஓடுது, சீனியர் கூட இருந்தால் தானே இவளுக்கு கோவம் வரும், இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போகிறாரு. நீ ஏதோ அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடாத, அவங்க 2 பேரும் செம்மையான கப்பல், தயவுசெய்து பிரிச்சிடாத அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. லேபில் எல்லா ஒர்க்கும் முடித்த பிறகு ஹீரோ ஹாஸ்டல் வாசல்லையே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோயினுக்கு கால் பண்ணாலும் அவங்க அட்டன் பண்ணவே இல்லை. அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வார்டன் வராங்க. நீ ஏன் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பட் அவங்க காலை அட்டன் பண்ணல அப்படிங்கவும், நான் எதுவும் ஹெல்ப் பண்ணட்டா, கூப்பிட்டு விடட்டா அப்படின்னு சொல்லி கேட்டால், சீனியரும் படிப்பாளி பொண்ணும் செம்மையாக ஜாலியாக பேசிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோவாக கூர்ந்து பார்த்துட்ருப்பாரு. அதை பார்த்த வார்டன், இந்த பொண்ணு எதுவும் உன்னோட லவர்னு சொல்லிடாத, அவங்க 2 பேரும் நல்ல கப்பல், தயவு செய்து பிரிச்சிடாத அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இல்லை அவங்க எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால நான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கும் போது அவங்க 2 பேரும் பக்கத்தில் வந்துடுறாங்க. நான் உன்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனியரை மட்டும் தனியாக இழுத்துட்டு போயிடுறான். 2 பேரும் ஒரு கிரவுண்டில் உட்காந்து செம்மையாக நிறையா கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கும் படிப்பாளி பொண்ணுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் ஹீரோயினுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் தெரியுமே, அன்னைக்கு நாங்கள் அதை பற்றி பேச தான் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி சீனியர் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுறான். இதை கேட்ட ஹீரோவுக்கா இப்போ தான் மூஞ்சில் புன்னகையே வருது. சரி நம்ம ரூட் இனிமேல் கிளியர், நம்ம ஹீரோயினை கண்டிப்பாக லவ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சீனியருக்கும் ஹீரோயினுக்கும் எந்த லவ் ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு ஹீரோவுக்கா செம்ம சந்தோஷம், செம்ம ஹாப்பியாக எஸ்கலேட்டரில் வந்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்து காலிங் பெல்ல லொட்டுன்னு அடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவர்கிட்ட ஒரு கீ இருந்தாலும் ஹீரோயின் தான் வந்து ஓப்பன் பண்ணுங்கிறதுக்காக காலிங் பெல்லை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஹீரோயினுக்காக செம்மையாக இரிட்டேட் ஆயிடுது. என்னடா இவன் வேலை பண்ணாமல் விடாமல் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி வேகமாக கதவை திறந்து திட்ட வராங்க. ஏம்மா இந்த காலிங் பெல்ல நான் ஒரு பாட்டு செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அடித்து பாட்டெலாம் பாடிட்டு இருக்காரு. அவர் செம்ம ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருந்தா ஹீரோயினுக்கு அந்த கியூட்டுங்கிற வேர்டே மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கே போய் உட்காந்துடுறாங்க. வந்து உட்காந்த ஹீரோயினே
பூனையை கண்ணு கொட்டாமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குறுகுறுன்னு பார்க்கவும் ஹீரோயினோட ஜெலசியில் நினச்சி சிரித்து பார்த்துட்ருக்காரு. இதை பார்த்தா ஹீரோயின், இப்போ உனக்கு வேறு வேலை இல்லை, என்னையே ஏன் குறுகுறுன்னு பார்த்துட்ருக்குன்னு சொல்லி கேட்டா, எனக்கு ஒன்றும் வேலை இல்லை, உன் ரிசர்ச்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு பேசும்போது கொஞ்சம் மைக்ரோஸ்கோப்லேயும் வச்சு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்காரு. இதை பார்த்தா ஹீரோயினா செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகி கொடு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்ருக்காங்க. என்னமோ மூவ் ஆகுது, நீயும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் கூப்பிட்டு காட்டுறாங்க. ஒரு மைக்ரோஸ்கோப்பில் இவங்க இருக்காங்க, இன்னொரு சைடு ஹீரோ இருக்கார். 2 பேரும் செம்ம க்ளோஸாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது, ஐயையோ இவன் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கமேன்னு சொல்லி திருன்னு முழிச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் பார்த்துடுறாரு. 2 பேரும் ஒரு மாதிரி செம்மையாக ஃபீல் ஆயிடுது. சரி இந்தா உன்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஹீரோ அவரோட ரூமுக்கு ஓடி போயிடுறாரு வேகமாக. ஒரு புக் ஷாப்பில் ஹீரோ ஏதோ புக் பார்த்துட்ருக்காரு. அந்த நேரம் பார்த்து படிப்பாளி பொண்ணு சீனியரும் அங்கே வராங்க. நீ என்னடா இங்கே பண்ணிகிட்டு இருக்க, புக் எதுவும் வாங்க வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆமாம்மா புக்கு வாங்க வந்தேன்னு சொல்லி என்ன புக்கு வாங்கியிருக்காருன்னு பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி புக்கு வாங்கியிருக்காரு. இது உனக்கு தேவையே இல்லையே, நீ ரிசர்ச் புக்கு வாங்கினா கூட சரிங்களா, நீ ஏன் இதை வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ மழுப்பி விடுறாரு. அந்த தெரிஞ்சவங்க யாரும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கலாய்க்கிறாங்க. சரி நீங்கள் 2 பேரும் பேசுங்கன்னு சொல்லிட்டு படிப்பாளி பொண்ணு அங்கேருந்து போயிடுறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சீனியர் கேட்குறோம். அவள் எப்போ பார்த்தாலும் கோவமாகவே இருக்கா, ஒர்க் பண்ணும் போதும் கோவமாகவே இருக்கா, என்ன பிரச்சனைன்னு தெரில அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்காரு. ஏதாச்சும் வயிற்று வலியாக இருக்கும், இல்லைனா பீரியட்ஸ் பெயினாக இருக்கும், மூட் ஸ்விங்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் வரிசையாக ஒவ்வொரு ப்ராப்ளமாக அடுக்கிட்டு இருக்கான். இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி எப்போலேருந்து கோவமாக இருக்கா அதை சொல்லுன்னு கேட்டால் ஹீரோ அந்த லேபில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவார். அங்கே எதுவும் சீனியர் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை அவங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நல்லா யோசிச்சு பாரு, ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை நீ மிஸ் பண்ணியிருப்போம் போது தான் அந்த க்யூட்டுங்கிற வேர்டு ஹீரோவுக்கும் ஞாபகம் வருது. இதை சொல்லவும் ஆமாம் அந்த பிள்ளை அதனால தான் ஜெலஸாக இருக்கும், நீ போய் சரி பண்ண அப்படின்னு சொல்லி சேரப் பண்ணி ஹீரோவை அனுப்பி வைக்கிறான். லேபில் 3 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயவு செய்து இந்த பூனையை 2 நாளைக்கு மட்டும் வச்சிடடா அப்படின்னு சொல்லிட்டு கோளாறு கெஞ்சி கேட்டுக்கிறான். அதை பார்த்தா ஹீரோவா இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க்கை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு யோசனை வருது. ஹீரோயினுக்கு பூனைலாம் ரொம்ப பிடிக்கும்ல, பேசாமல் 2 நாள் வாங்கி கொண்டு போய் கொடுத்தா என்னன்னு யோசிச்சுட்டு சரி நான் கொண்டு போகிறேங்கிறான். இதை பார்த்த கோளாரா, ஒன்ன மாதிரி ஆள்கிட்டலாம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவன் பிகு பண்ணிகிட்டு இருக்கான். சரி நான் கெஞ்சுறேன், நீ தயவு செய்து அந்த பூனையை கொடு அப்படிங்கவும், சரி பேக் பண்ணி வைக்கிறேன் நீ எடுத்துகிட்டு போ அப்படிங்கவும் ஹீரோவும் அதை வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணார். ஹீரோ செம்ம க்யூட்டாக இருக்கார், அதோட பூனையை வேற வச்சிட்டு இருக்காரா. எல்லா பொண்ணுங்களும் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணா பக்கத்தில் வந்தே பேசுது. ஹீரோ அந்த பொண்ணுங்கள்லாம் கண்டுக்கவே இல்லை. ஹீரோயின் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பஸ்ல இருந்து இறங்கின ஹீரோயினா பொண்ணுங்க கூட ஹீரோ பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து மூஞ்ச சொல்லிச்சுட்டே அங்கேருந்து போகிறாங்க. ஹீரோ வேகமாக ஓடி வந்து பூனையை காட்டவும், அழகாக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சிரிச்சுட்டே 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, கோளாறுனால இந்த பூனையை வச்சுருக்க முடியல, அதனால தான் 2 நாளைக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்யூட்டுங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி புரிய வைக்கிறாரு. ஆனால் ஹீரோயினுக்காக கோபம் இருந்துக்கிட்டே இருக்குது. 2 பேரும் வீட்டுக்கு வந்த பிறகு இந்த பூனையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் ஹீரோயின் வச்சுக்கவே இல்லை. ஏன் நீ தானே வாங்கிட்டு வந்த, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டு அவங்க ஒர்க்கை பார்க்க போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவை பார்த்தா மாஸ்க்லாம் போட்டுட்டு சோஃபாவில் பயந்து போய் உட்காந்துருக்காரு. இவர் ஏன்டா இப்படி உட்காந்துருக்காருன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் பூனை இருக்குது. அவருக்கு பூனைங்கள்னால அலர்ஜிங்கிறதுனால பூனையை ஓப்பன் பண்ணி விடாமே உட்காந்துருக்காரு. பூனையாக ரொம்ப நேரம் பேக்குள்ளே இருந்ததுனால கத்திக்கிட்டே இருக்குது. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி விட்றாரு. நீ ஏதா வெளியே வரணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு போய் மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த நேரம் வெளியே வந்த ஹீரோயின், பூனையை பிடிச்சி என்னடா கொடுமை பண்ணுற, கூட நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பூனையை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க ரூம்குள்ளே வச்சு செல்லம் தங்கம் மயிலுன்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்குற ஹீரோக்கா, அடி பாவி நீ ஏன் கூட க்ளோஸ் ஆகணும் தான் இந்த பூனையை தூக்கிட்டு வந்தேன், கடைசியில் நீயும் பூனையும் க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னு நினச்சி சீனியருக்கு கால் பண்ணுறோம். ஹீரோயின் ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் பூனை கூட ஸ்பெண்ட் பண்ணுறதை பார்த்து கடுப்பான ஹீரோவா சீனியருக்கு ஸ்ட்ரைட்டாக ஃபோனை போட்டுறாரு. அவன் தான் என்ன ஹெல்ப்னாலும் கேளு, உன் காதலை நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அந்த சைடு பார்த்தா சீனியர் மூவியில் உட்காந்துருப்பா. 2 பேரும் செம்மையாக ரொமான்டிக்காக மூவி பார்த்துட்ருக்காங்க. நடுவில் கரடி மாதிரி நம்ம ஹீரோ கால் பண்ணி,
அவள் ரூமை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறான், என் கூட பேசவே மாட்டேங்கிறான்னு சொன்னால் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்டு டக்குன்னு கட் பண்ணிடுறாரு. ஹீரோ வெளியே உட்காந்து எல்லா திங்ஸையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ரெஸ்ட் ரூம்குள்ளே பூனையை குளிப்பாட்டலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. பூனை கீறி விடவும் செம்மையாக சவுண்டை போட்டுறாங்க. இதை பார்த்த ஹீரோவா ஐயோ இவளுக்கு ஏதாவது ஆச்சு போல அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடுறாரு. ஆக்சுவலாக அவருக்கு அலர்ஜி இருக்குது, பக்கத்தில் போனாலே தும்மல்லாம் வரும். இருந்தாலும் வேகமாக ஓடி போய் ஒரு துணியை எடுத்து பூனையை சுற்றி உனக்கு எதுவும் ஆகலையேன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லும் போது தான் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கா செம்மையாக தும்மல் வந்துடுது. இந்தாம்மா நீயே பூனையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஹீரோ பயந்து போய் ஒரு மூலையில் உட்காந்துருக்காரு. ஹீரோயின் அந்த பக்கமாக பூனையை வச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ அழகாக இருக்குது, நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. இல்லை கொண்டு போகாத வராதன்னு சொல்லிட்டு ஹீரோ சோஃபாலேருந்து மாறி குரங்கு மாதிரி தாவிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினா விடாமல் பக்கத்தில் கொண்டு போகிறாங்க. இப்போ நீ பக்கத்தில் கொண்டு வந்த நான் உன்னை கிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி ஹீரோ வார்த்தையை விடுறாரு. நீ தான் ஏற்கனவே என்னை கிஸ் பண்ணிட்டியேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணப்போ கிஸ் பண்ணியிருப்பார்ல, அதை போட்டு உடச்சிட்றாங்க. சொன்ன பிறகு தான் ஞாபகம் வருது, ஐயையோ இந்த கிஸ் பண்ண விஷயத்த சொல்லிட்டோமே, இவன் எப்படி எடுத்துப்பான்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ளே வேகமாக ஓடி போயிடுறாங்க. என்னது நம்ம கிஸ் பண்ணோமா அப்படிங்கிற ஷாக்கில் ஹீரோ செம்ம ஷாக்கில் உட்காந்துருக்காரு. அது அவருக்கு ஞாபகம் வருமா, இந்த ஒத்த கிஸ்னால் அடுத்து என்னென்ன கோளாறுலாம் நடக்க போகுதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஏதாச்சும் சஜஷன் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் நிரா.